டூரிங் டாக்கீஸில் திரை விமர்சனம் பண்ணுற வெங்கட் தொடர்ந்து படப்பிடிப்பில் இருக்கிறதுனால இந்த முறை நான். தமிழ் சினிமா கதாநாயகர்களுக்கு நிகரான வியாபார அந்தஸ்தை பெற்றுள்ள நயன்தாரா இரட்டை வேடத்தில் நடிக்கிற படம் அப்படின்றதுனால ஐரா திரைப்படத்துக்கு ரசிகர் மத்தியிலே மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. அதனால தான் இன்றைக்கி அதிகாலை 5 மணிக்கு நடைபெற்ற ஷோ கூட ஹவுஸ்ஃபுல்லாக நடைபெற்றது. ஆனால் ரசிகர் மத்தியில் ஏற்பட்டிருக்கின்ற அந்த எதிர்பார்ப்பை அந்த படம் பூர்த்தி செய்திருக்கிறதா என்பதைத்தான் இந்த விமர்சனத்தில் நம்ம பார்க்க போகிறோம். சாதாரணமாக இது போன்ற பேய் படங்களில் சமீப காலமாக பார்த்திங்கன்னா 2 விஷயம் முக்கியமாக இடம் பிடிக்குது. ஒன்று நகைச்சுவை, இன்னொன்று படம் பார்க்குற ரசிகர்களை பயமுறுத்துகின்ற ஒரு முயற்சி. இந்த ரெண்டையுமே இந்த படத்தினுடைய இயக்குனரான சர்ஜன் இந்த படத்தில் முயற்சி பண்ணியிருக்காருனாலும் அந்த 2 முயற்சிகளும் பலித்ததா என்றால் இல்லை என்று தான் சொல்லணும். அதுக்கு முக்கியமான காரணம் ஐரா திரைப்படத்தில் ஒரு அழுத்தமான கதை இல்லாததான். இந்த அழுத்தமான கதையில் என்ன கூட சில புத்திசாலித்தனமான இயக்குநர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா காட்சிகளை மிகவும் வித்தியாசமாக எடுத்து அதை மெருகேற்றி விடுவார்கள். ஆனால் இந்த திரைப்படத்தில் அப்படிப்பட்ட காட்சிகளும் வித்தியாசமாக அமையவில்லை. அதை விட முக்கியமான விஷயம் பாத்திர படைப்புகளில் உள்ள குழப்பம். யமுனாவாக வருகின்ற நயன்தாராவுடைய தந்தையும் தாயும் பார்த்திங்கன்னா யமுனாகிட்ட கல்யாண விஷயத்தை பேசுகிறதுக்கே பயப்படுறாங்க. சாதாரணமாக சினிமாக்களில் வர பாத்திரங்கள் வித்தியாசமான குணாதிசயங்களோடு படைக்கப்பட்டால் அந்த படத்தினுடைய கதைக்கு இல்லை அந்த படத்தில் ஒரு முக்கியமான திருப்பத்தை ஏற்படுத்துவதற்கு அது உதவி செய்வதாக இருக்க வேண்டும். ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நயன்தாராவுடைய பாட்டி தேவையில்லாமல் குருடாக்கப்பட்டிருக்கிறார். அதே மாதிரி நயன்தாராவுடைய உறவினராக வருகின்ற யோகி பாபுவும் தேவையாக இல்லாமல் ஒரு காது கேளாதவராக ஆக்கப்பட்டிருக்கிறார். இந்த 2 பாத்திர படைப்புகளும் எந்த விதத்தில் அந்த படத்தினுடைய கதைப்போக்கிற்கு உதவி செய்தது அப்படின்றத அந்த படத்தினுடைய இயக்குனரான சர்ஜன் தான் விளக்க வேண்டும். இது எல்லாத்துக்கும் மேலே இந்த படத்தில் உறுத்தராக இருந்த ஒரு விஷயம், நயன்தாரா இந்த படத்தினுடைய துவக்கத்திலே பேசிய ஒரு வசனம். உனக்கெல்லாம் ஆதின்னு பேர் வைக்கிறதுக்கு பதில் என்று நிறுத்துகிறார். அந்த வசனத்தை நயன்தாரா பேசியது பார்க்கும்போது மிகவும் சங்கடமாக இருந்தது. 2 வெவ்வேறு திசைகளில் பயணிக்கிற இந்த படத்தினுடைய கதையை ஒரு கட்டத்தில் இணைச்சி முடிச்சு போடுற இடத்துல டைரக்டருடைய புத்திசாலித்தனம் தெரிகிறது. ஆனால் அதற்கு பின்னாலே நடக்கின்ற விஷயங்கள் அவ்வளவு சுவையாக இல்லாததான் மிகப்பெரிய ஏமாற்றத்தை தருகிறது. நயன்தாராவை பொறுத்த வரைக்கும் யமுனா என்ற அந்த மாடர்ன் பெண்ணின் பாத்திரத்திலும் சரி, பவானி என்ற அந்த கிராமத்து பெண்ணினுடைய பாத்திரத்திலும் சரி ட்ரமாண்டஸ் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக அந்த பவானியுடைய பாத்திரத்தில் அவருடைய தோற்றம், அவருடைய உடல் மொழி எல்லாமே ரசிக்கத்தக்கதாக இருக்குது. அந்த பவானியுடைய பாத்திரத்தை சொல்லி தான் டைரக்டர் இந்த படத்தில் நடிப்பதற்கு அவரை கன்வின்ஸ் செய்திருக்க வேண்டும் என்று கூட நான் நினைக்கிறேன். அந்த பாத்திரம் நிஜமாகவே நயன்தாரா புதுசு, அதை ரொம்ப அழகாக கையாண்டிருக்காங்க. பல ரசிகர்கள் அந்த படத்தை பார்த்துட்டு வெளில வரும்போது யமுனா உடைகளுக்கு பவானி தான் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறதெல்லாம் கூட நான் இன்றைக்கி பார்த்தேன். நயன்தாராவுக்கு அடுத்தபடியாக அந்த படத்தில் இடம்பெற்றுள்ள முக்கியமான பாத்திரங்களை கலையரசனும் யோகி பாபுவும் ஏற்றிருக்காங்க. பவானியுடைய காதலராக வருகின்ற கலையரசன் நல்ல மெச்சூர்டான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காருன்னே சொல்லணும். யோகி பாபு வழக்கம் போல் ஒன்லைனில் அள்ளி வீசுகிறாரு. ஆனால் வழக்கம் போல் ரசிகர்கள் தான் சிரிக்க மாட்டேங்கிறாங்க. சுந்தரமூர்த்தியினுடைய இசை சிறப்பாக அமைஞ்சிருக்கு. ஒளிப்பதிவை பொறுத்த வரைக்கும் சுதர்சன சீனிவாசன் நயன்தாராவுடைய அழகையும் சரி, அந்த கிராமத்து அழகையும் சரி அப்படியே தனது கேமராவிலே அள்ளி கொண்டு வந்திருக்கிறார் என்றே சொல்ல வேண்டும். இந்த படத்தில் ஒரு காட்சியில் திரை விமர்சகரான ப்ளூ சட்டை மாறனையும் காட்டுறாங்க. நயன்தாராவுக்கு சமமான வரவேற்பு அவருக்கு தியேட்டரில் கிடைத்ததை பார்த்து நான் நிஜமாகவே ஆச்சரியப்பட்டு போனேன். இந்த படத்தை நான் பார்க்க போன போது என்னை தியேட்டரில் வரவேற்று உட்கார வச்ச அந்த தியேட்டர் ஊழியரிடம் படம் எப்படி இருக்குதுன்னு கேட்டேன். படம் போய்கிட்டே இருக்குது சார்னார். படத்தை பார்த்து விட்டு வெளியே வந்தபோது எனக்கு அதே தான் தோணுச்சு. படம் ஒரு மாதிரி போய்கிட்டே இருக்குது. வணக்கம், வெங்கட் சுபா, டூரிங் டாக்கீஸ். ஐரா அப்படிங்கிற படம். இந்த படத்தின் சிறப்பம்சம் என்னென்னா, ஒரு லிஃப்ட் கதவு ஒரு நிமிஷம் முன்னாடியே ஒரு ஹீரோயின் மூடினதுனால அஃபெக்ட் ஆன இன்னொரு ஹீரோயினோட கதை. இது எங்கேயோ விதத்தில் பொருந்தி போச்சு இந்த ஐரா படத்துக்கும் இந்த விமர்சனத்துக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் என்ன படப்பிடிப்பு இருந்தாலும் டூரிங் டாக்கீஸ் விமர்சனம் செய்யறதுக்கு ஓடி வந்துடுவேன். இன்றைக்கி ஒரு நிமிஷம் லேட்டுங்க, உடனே அவர் ஃபோன் வந்து ஐரா படத்துக்கு எங்கள் தலைவர் சித்ராலட்சுமணனை விமர்சனம் பண்ணிட்டாரு. பட் இருந்தாலும் நான் அதுக்கான ஒன்றும் பழி வாங்க போதில்லை, பிகாஸ் எங்கள் தலைவர் அவர். ஐரா பொதுவாக ஹீரோயின்ஸ் வந்து ஹீரோஸ் கதை கேட்குறது ஒரு ஸ்டைல் இருக்கும், ஹீரோயின்ஸ் கதை கேட்குறதுன்னு ஒரு ஸ்டைல் இருக்கும். ஹீரோ வந்து எல்லாம் இருக்கான்னு பார்ப்பாங்க. காமெடி இருக்கான்னு பார்த்துக்குவார், வில்லன் பவர்ஃபுல்லான்னு பார்ப்பார். இப்போ சமீபத்தில் ஒரு படத்தில் கூட சிம்பு வந்து அந்த படத்தோட கேமராமேன் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு அடம் பிடிக்கிறார். பட் ஹீரோயின்ஸ் எப்படின்னா பழக்கப்பட்டது அவங்க கேரக்டர் நல்லா இருக்கான்னு பார்த்துப்பாங்க, அவங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் ஸ்கோப் இருக்கான்னு பார்த்துப்பாங்க. அது பொதுவாக ஹீரோயின்களுக்கு பொருந்தும். பட் சமீபத்தில் ஹீரோவாகவே கதாநாயகனாகவே ஆகிட்டுருக்கிற முக்கியமான ஒரு கதாநாயகி நயன்தாரா
இந்த படத்தில் என்ன பண்ணிட்டாங்க, தனக்கு என்ன இருக்குன்னு மட்டும் பார்த்துட்டாங்க. இந்த படத்தோட மொத்த விமர்சனம் அல்லது கருத்து அப்படின்னு சொன்னால் இவ்வளோ தான். அது இந்த படத்தில் எனக்கு என்னன்னு பார்த்துட்டாங்க, பார்க்குறவங்களுக்கு என்னன்னு பார்க்கல. பார்த்துருந்தா இந்த படத்தில் இருக்கிற பல விஷயங்கள் காணாமல் போய் புதுசாக முளைச்சி கரெக்டாக இங்கே சப்ஸ்டியூட் ஆகிருக்கும். ஒரு வித்தியாசமான அற்புதமான கதை தான் அது. அதாவது கதையோட ஸ்ட்ரக்சர், அதற்கான காட்சிகளை பண்ணும்போது கருத்தமாக காலத்துக்கு போயிட்டாங்க. இன்னும் பெண்ணா கருப்பாக பிறந்துச்சு, பொண்ணு ராசி இல்லை, சென்டிமெண்டலாக தப்பாகி போச்சு, இப்படி ஏதோ இந்த மாதிரி ஃபுல்லாக போயிட்டுருக்குது கதை. இது வந்து இந்த காலத்தில் இளைஞர்கள்லாம் புதுசாக கதை பண்ணுற காலத்தில் பொண்ணா பிறந்ததே தப்பு, பொன் குழந்தை பிறந்தா அப்பன் செத்து போட்டான், மின்னல் தாக்கி செத்து போயிட்டான், எவ்வளோ உண்டோ அவ்வளோ விஷயங்களை பண்ணாங்க. இந்த படத்தில் எனக்கு மிக சங்கடமாக இருந்த விஷயம், சினிமாவை கஷ்டப்பட்டு முன்னாடி கொண்டு வந்தால் டெக்னிக்கலாக கொண்டு வந்துடுறீங்க, மியூசிக் நல்லா பண்ணிடுறீங்க, நல்ல எஃபெக்ட்ஸ் கொடுக்குறீங்க, டால்பி அட்மாஸ் எல்லாம் பண்ணிடுறீங்க. கதைன்னு வரும்போது ஏன் 1980 90 85 அப்படி போகிறீங்க? இந்த படத்தின் மிகப்பெரிய குறை, நிறைகளை வந்து எங்கள் தலைவர் நல்லாவே சொல்லிட்டார், யாருன்னு எப்படி நடித்தாங்க எப்படிலாம் எடுத்தாங்கன்ட்டு. இந்த படத்தின் குறையை கூட ஒரு முன்னாடி விஷால் சொன்ன மாதிரி ஃபஸ்ட் டே சொல்லக்கூடாது அப்படிங்கிறது தான் எங்களுடைய எண்ணம். டூரிங் டாக்கீஸ் வந்து எப்போவுமே பாசிட்டிவாக நல்லா சொல்லணும் தான் நினைப்போம். இதை சொல்வதற்கான ஒரே காரணம், ஒரு மிகப்பெரிய தவறை நோக்கி போயிட்டுருக்கு இப்போ சமீபத்திய சில படங்கள், அது செய்யக்கூடாது. அண்டு ராஜாராவி சார் வந்து ஒரு பெரிய கான்ட்ரவர்சி வந்தது, அதில் நாங்கள் எல்லாருமே மேடம் தான் சப்போர்ட் பண்ணோம், நயன்தாரா மேடம் இல்லை, பொதுவாக நம்ம நடிகைகளை சப்போர்ட் பண்ணுவோம், அதெல்லாம் கரெக்டு. இந்த படத்தில் ஹீரோயின் ஒரு டைலாக் பேசுகிறாங்க, அதெல்லாம் எந்த வகையில் நியாயம்? இதெல்லாம் எங்கே போய் சொல்கிறது? இன்ஃபேக்ட் இந்த படத்துக்கான விமர்சனம் சித்ராகிருஷ்ணன் சொன்னதை நிறுத்தியிருக்கலாம். நான் வந்ததுக்கு ஒரே காரணம், தயவு செஞ்சு நல்லா யோசிங்க, ஆழ்ந்து யோசிங்க, அவசரப்படாதீங்க. இந்த படம் அவசரத்தில் கிடைச்சதை வச்சு எடுத்த படம் மாதிரி இருக்குது. மேடம் நீங்கள் ஒரு நல்லா ஆக்ட் பண்ணியிருக்கீங்க, டபுள் ஆக்ஷன், சிஜிலையும் கலர் கரெக்ஷன்லேயும் பிரமாதமாக 2 விதமான தோற்றங்கள் காமிச்சிருக்கீங்க, எல்லாம் பண்ணிட்டீங்க. படத்தோட ஃபஸ்ட்டு டைலாக் கொஞ்சம் கோட்டை விட்டீங்க. ஒருத்தர் சொல்லுவார், மேடம் சாரி இட்ஸ் மை மிஸ்டேக் அப்படின்னு. அப்படி தான் படம் இருக்குது. மறுபடியும் சந்திப்போம். இது வரைக்கும் டூரிங் டாக்கீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் புதிய வீடியோக்கான அப்டேட்டை தெரிஞ்சுக்க பெல் பட்டனை அழுத்துங்க.